வெல்கம் டு ஃபேமிலி கார்னர். இன்னைக்கு சுண்டக்காய் வத்தல் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். சுண்டக்காய் வத்தலுக்கு நம்ம 2 கப் சுண்டக்காய் எடுத்துருக்குறோம். சுண்டக்காயை தண்ணியில் நல்லா அலசிட்டு சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க. சுண்டக்காயை மத்துலேயோ அல்லது ஏதாவது ஒரு கனமான பொருள்லையோ தட்டி எடுத்துக்கோங்க. தட்டின சுண்டக்காயை உப்பு தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க. சுண்டக்காயை உப்பு தண்ணியில் போடுறதுனால அது கருத்து போகாது. சுண்டக்காயை உப்பு தண்ணியிலிருந்து அலசி எடுத்து வச்சுக்கோங்க. ரெண்டு கப் சுண்டக்காய்க்கு நம்ம 1 கப் தயிர் எடுத்துக்கிறோம். எடுத்து வச்சிருக்கிற தயிரை நல்லா கடைஞ்சி எடுத்துக்கோங்க. அது கூடவே கொஞ்சமா தண்ணியும் சேர்த்துக்கோங்க. அடிச்சு வச்சிருக்கிற தயிர் கூட 4 டீஸ்பூன் உப்பும் 4 டீஸ்பூன் மிளகாய் தூளும் சேர்த்து கலந்துக்கோங்க. அலசி வச்சிருக்கிற சுண்டக்காயை நம்ம இந்த தயிர் கலவையோடு சேர்த்து நல்லா கலந்துக்க போறோம். தயிர் கூட நல்லா கலந்து விட்ட சுண்டக்காயை நம்ம ஃப்ரிட்ஜில் நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுக்க போகிறோம். ஃப்ரிட்ஜில் நைட்டு ஃபுல்லாக இருந்த சுண்டக்காய் நல்லா தயிரோடு ஊறி இருக்குது. அதை காலையில் நீங்கள் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு அகலமான பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. அதை நம்ம வெயிலில் காய வைக்க போகிறோம். சுண்டக்காயை காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் வெயிலில் நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க. இது நம்ம சுண்டக்காயை எடுத்ததுக்கப்புறம் மிச்சமான தயிர். இதை ஒரு மூடி போட்டு மறுபடியும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் உள்ளே எடுத்து வச்சுருங்க. வெயிலில் காய வச்ச சுண்டக்காய் உங்களுக்கு கலர் மாற ஆரம்பிச்சிடும். அப்பப்போ நீங்கள் கொஞ்சம் இந்த மாதிரி கலந்து விட்டுடுங்க. இது காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் வெயிலில் காஞ்ச சுண்டக்காய். அது கலர் மாறிடுச்சு. நம்ம சாயந்தரமா அந்த சுண்டக்காயை காலையில் மிச்சம் இருந்த தயிர் கூட இதை நம்ம போட்டு கலந்து வச்சுக்க போகிறோம். தயிரோட காஞ்ச சுண்டக்காவை நம்ம நல்லா கலந்து விட்டுட்டு அதை மறுபடியும் நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிட போகிறோம். மறுபடியும் நைட் ஃபுல்லாக ஊறின சுண்டக்காயை நம்ம எடுத்து ஒரு அகலமான பாத்திரத்தில் போட்டு வச்சுக்க போகிறோம். மறுபடியும் இந்த சுண்டக்காயை வெயிலில் காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் நல்லா காய வச்சுக்க போகிறோம். காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் 2 நாள் நல்ல வெயிலில் காஞ்ச சுண்டக்காய் நீரெல்லாம் வற்றி இப்படி கொஞ்சம் மொறுமொறுன்னு ஆக ஆரம்பிச்சிடும். இப்படி மொறுமொறுன்னு ஆன சுண்டக்காயை நீங்கள் ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு அடுத்த நாள், அதாவது 3ஆவது நாளும் காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் காய வச்சு எடுத்துக்கோங்க. இது 3 நாள் வெயிலில் நல்லா காஞ்ச சுண்டக்காய். இது நல்லா மொறுமொறுன்னு காஞ்சிருக்கும். ஒருவேளை உங்களுக்கு வெயில் கம்மியாக இருந்து மொறுமொறுன்னு காயில் அப்படின்னா நீங்கள் இன்னும் 1 நாளோ 2 நாளோ அது காயிற வரைக்கும் வெயில் எடுத்து வச்சிருங்க. இப்படி நம்ம எடுத்து வச்சிருக்கிற சுண்டக்காய் 6 மாதம் வரைக்கும் கெடாமல் இருக்கும். நல்ல மொறுமொறுன்னு காஞ்ச சுண்டக்காவை உங்களுக்கு எப்போ தேவையோ அப்போ ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நீங்கள் வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த வறுத்த சுண்டக்காய் தயிர் சாதத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இந்த சுண்டக்காய் வத்தலை வச்சு நம்ம புளிக்குழம்பும் பண்ணலாம்.
மிக மிக சுவையான ஆரோக்கியமான சுண்டைக்காய் வற்றல் தயாராகிருச்சு. இது எங்கள் அம்மாவோட ரெசிபி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபேமிலி கார்னருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.